Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. பாஜக அதிமுகவை அடக்கிவிட்டது, பழனிசாமிக்கு வேறு வழி தெரியவில்லை என்று சென்னையில் நடைபெறும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், கட்சியினுடைய தலைவர் பேசியிருக்கிறார். தேர்தலுக்கான வியூகங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டது என்று அதிமுக பாஜக கூட்டணி குறித்து முதல்வர் பேசியிருக்கிறார். அவர் பேசியவற்றின் விவரங்கள் என்ன? அதாவது முதலமைச்சர் உள்ளே பேசியதாக ஒரு சில தகவல்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அதில் அமைச்சர்கள் இனி சென்னையில் இருப்பதை விடவும் மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிடுங்கள் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊராட்சி வார்டு வாரியாக செல்ல வேண்டும் எனவும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம எல்லா காலகட்டத்திலும் இது போன்ற பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்ட இயக்கம் தான் திமுக. அரசியல் ரீதியாக வெல்ல முடியாதவர்கள் மிரட்டல்கள் மூலமாக அசிங்கப்படுத்த நினைப்பார்கள். அவர்களது உரட்டல், மிரட்டல், அரட்டல் அனைத்துக்கும் உண்மையான காரணம் என்ன என்பது மக்களுக்கு தெரியும். எனவே பாஜகவின் அச்சுறுத்தலை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார். பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஒன்று நினைக்கிறது. அதற்கு அனைத்து விதமான அச்சுறுத்தலையும் செய்து அதிமுகவை அடக்கிவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வேறு வழியில்லை எனவும் பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சொந்த கட்சியில் அவர் தலைமைக்கு சிக்கல் வரும் என்று பயப்படுகிறார். அதனால் பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொண்டு விட்டார் எனவும் முதலமைச்சர் தற்போது உள்ளே பேசியிருக்கிறார். இந்த ரமேஷ், இணைப்பில் தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டது, பாஜக எப்படியாவது தமிழகத்தில் கால் ஊன்ற வேண்டும் என்கின்ற நோக்கில் இவ்வாறு செயல்படுகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். அதே போல அமைச்சர்கள் அனைவரும் இனி சென்னையில் இருப்பதை விட அந்தந்த மாவட்டங்களில் இருக்கின்ற மக்களை சென்று சேரும் வகையில் தங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? உங்கள் செய்தியாளர் திரு ரமேஷ் அவர்கள் கூறியதை கேட்டேன். இன்று காலையிலே நான் எனது நண்பர்களோடு மதுரை மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டத்திலே இருக்கிற பல நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட அவர்களும் இதே கருத்தை தான் கூறினார்கள். இப்போது திமுக தேர்தலுக்கு முழுவீச்சோடு தயாராகி வருகிறது. எனவே ஊராட்சிகள் அளவிலே விரைவாக பணிகளை முடிக்க வேண்டும். ஊராட்சி அளவிலே மக்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். சொல்ல போனால் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அதாவது வார்டு உட்பட திமுகவிலே இருக்கிற கிளை செயலாளர், இப்படியான பிரதிநிதிகள் மக்களோடு ரொம்ப நெருங்கி பழக வேண்டும் என்கிற ரீதியிலே தொடர்ந்து திமுகவின் மேல்மட்டம் வலியுறுத்தி கொண்டே வருகிறது. கீழ்மட்டமும் அதற்கு தயாராக இருக்கிறது. பாரதிய ஜனதாவிடமிருந்து அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை கீழ்மட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் வரைக்கும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே 1968 காலகட்டத்திலே அண்ணா மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் கூட்டத்தில் பேசும்போது நாங்க இந்திய எதிர் போராட்டம் 65 செட்டு, எனவே கேட்பதற்காகவே வந்திருந்தோம் மதுரையிலிருந்து சென்னைக்கு. நான் என்னால் ஆனதை செய்து விட்டேன் தம்பி, நான் என்னால் ஆனதை செய்து விட்டேன் தம்பி, இனி டெல்லி தன்னால் ஆனதை செய்யட்டும் என்று சொன்னார். டெல்லி தன்னால் ஆனதை செய்யும் என்பது அண்ணா காலத்திலிருந்து நிரூபணமான விஷயம்தான். 76 356 பயன்படுத்தி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த விஷயம்தான். எனவே டெல்லியின் அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்கு திமுக முழு வீச்சில் தன்னை தயார்படுத்தி கொண்டு வருகிறது. இதில் கிழக்கலை அளவில் இருக்கிற திமுக தலைவர்கள், அதாவது உள்ளூர் தலைவர்களின் பணி மிக மிக முக்கியமானது. இதைத்தான் தொடர்ந்து முதலமைச்சர் வலியுறுத்தி வருவதாக நான் உணர்கிறேன். தற்பொழுது ஒரு செய்தி கூறியிருக்கிறார். அதாவது வேட்பாளர்களை தேர்வு செய்வதை தலைமையே முடிவு செய்யும், திறமை வாய்ந்தவருக்கே போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். இப்போ ஒவ்வொரு முறையும் அதுபோலத்தானே நடைபெறும், அல்லது இந்த முறை மீண்டும் தீவிரமாக களத்தில் இறங்க வேண்டும் என்பதற்காக தலைமையே முடிவு செய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறதா? பொதுவாக தொகுதிகளிலே போட்டி ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு தலைமை இவ்வாறு கூறுவது வழக்கம் தான். ஜெயலலிதா காலத்துல 234 தொகுதியிலும் ஜெயலலிதா இருப்பதாகத்தான் பொருள் கொள்ளப்படும். எம்ஜிஆர் காலத்திலையும் அப்படித்தான், கலைஞர் காலத்திலையும் அப்படித்தான். அது சரிதான். ஆனால் இந்த முறை திமுக வேட்பாளர்களை தெரிவு செய்யும் போது தொகுதியில் நல்ல பெயர் இருக்கிறதா என்பதை முக்கியமாக பார்ப்பார்கள். கேண்டிடேட் மெரிட். ஏனென்றால் போட்டி கடுமையாக இருக்கும். விஜய் அவர்கள் அவர் அன்டெஸ்டட் தான், ஆனாலும் அவர் ஈர்க்கிற கூட்டம், குறிப்பாக இளைஞர் சக்தி, இன்னும் சொல்ல போனால் பல்வேறு கட்சிகளின் குடும்பங்களில் இருந்தும் அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், திமுக உட்பட. எனவே எந்த வகையான ஓட்டுகளை அவர் பெறப்போகிறார் என்பதெல்லாம் இன்னமும் தெரியவில்லை. அதற்கு தயார் நிலைமையிலே திமுக இருக்க வேண்டும். அப்படி என்றால் அந்த கேண்டிடேட் மெரிட் என்பது ரொம்ப முக்கியமானதாக படுகிறது. அதாவது கடைசியாக வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசம் 5000 ஓட்டு முதல் 10,000 ஓட்டு வரை. இது வேட்பாளர் நல்லவரா கெட்டவரா, நமக்கு பணிபுரிவாரா பணிபுரிய மாட்டாரா என்பதை பொறுத்தது. தொகுதி மக்களுக்கும் அவருக்கும் இடையிலே அந்யோன்யமான தொடர்பு இருக்க வேண்டும். எனவேதான் முதலமைச்சர் அவ்வாறு கூறுகிறார்.
நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் துரை கர்ணா இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சகோதரி. மு.க. ஸ்டாலின் தனது கட்சியினருக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூறும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை அடக்கிவிட்டது என்கின்ற ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அதே போல அமைச்சர்கள் அனைவரும் மாவட்ட ரீதியாக இறங்கி சென்று வேலை செய்ய வேண்டும் என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். உங்களுடைய கருத்துக்கள் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அவருக்கு கிடைத்த அந்த 100% வெற்றி என்பதை சட்டப்பேரவை பொதுத் தேர்தலிலும் சாத்தியப்படுத்த வேண்டும் அப்படின்னு களத்துல இறங்கிட்டாங்க. நீங்க அந்த ரிசல்ட் வந்த ஒரு வாரத்திலே 200+ அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் உட்பட அனைவரும் அதை பேசி அந்த இலக்கை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. நம்ம அதை பார்த்தோம். இன்னொன்று, திமுகவினுடைய இன்னொரு மிகப்பெரிய லட்சியம் என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1977, 80, 84 ஒரு ஹாட்ரிக் தொடர் வெற்றியை புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பெற்றுட்டார். அதே போல செல்வி ஜெயலலிதாவும் 2011 அந்த ஆட்சி கட்சி மீண்டும் 2016 ஆட்சி, ஒரு தொடர் ஆட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா காலத்திலும் பெற்றுவிட்டது, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் பெற்றுவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கூட தொடர் வெற்றி என்பது சாத்தியப்படாமலே இருந்தது. இந்த முறை அதை சாத்தியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பே களத்துல இறக்கிட்டாங்க. 234 தொகுதிக்கும் பொறுப்பாளர்களை போட்டு. எனவே இந்த வெற்றிக்கு பங்கம் வந்து விடுமோ? பாஜக என்டிஏ அதிமுக கூட்டணி என்பது ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. வாக்கு சதவீதம் இருக்கிறது. ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற ஒரு 10% மக்களுடைய ஆதரவு இருந்ததால் திமுகவை தோற்கடித்து விடுவார்களோ என்கிற அந்த எண்ணத்தின் அடிப்படையில தான் இந்த விமர்சனங்கள் வருகிறது. அரசியல் கட்சிகள் ஒரு கட்சியோடு முரண்பாடு கொண்டு வெளியில வந்து திரும்ப போய் உடன்பாடு கொண்டு தேர்தலை சந்திப்பது என்பது காலங்காலமாக நடைபெற்று வருகிறது. நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தையே பார்த்தோம். 70களில் மிக கடுமையாக விமர்சித்து 80ல் இந்திரா காங்கிரஸோட கூட்டணி வைத்து நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உடன்பட்டு போனார்கள். அதே மாதிரி பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடை மிக கடுமையாக எடுத்த திரு கருணாநிதி அவர்களோடு உடன்பாடு கொண்டு ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற்றார். எனவே முரண்பாடு கொண்டு உடன்பாடு கொள்ளுகிற அந்த நிலைப்பாடு என்பது காலமாக தொடர்ந்து வருகிறது. அந்த அடிப்படையில் வெற்றி வேண்டும், வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு என்டிஏ வேண்டும் என்கிற கண்ணோட்டம் இருந்ததால் அதிமுக அவர்களோடு உடன்பாடு கொண்டிருக்கிறார்கள். இது எதிர்க்கட்சி என்ற முறையில திமுக விமர்சிப்பதில் ஒன்றும் இல்ல. தன்னுடைய தொண்டர்களை, நிர்வாகிகளை களத்தில் இறக்கி உற்சாகப்படுத்துவதற்காக அவர்களுக்கு உத்தரவு விடுவதும் ஒன்றும் தவறில்லை. எதிர்வரும் 2026 தேர்தல் என்பது நிச்சயமாக எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தான் இருக்கும். எப்படி போகிறது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சகோதரி. ஸ்டாலின் கூறிய பொழுது மற்றொன்றையும் கூறியிருக்கிறார். திமுகவினுடைய பலமே கட்சி கட்டுமானம் தான், நிர்வாக கட்டுமானம் என்பது மற்ற கட்சிகளில் இல்லாத அளவிற்கு திமுகவில் தான் இருக்கிறது என்பது போல ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அது உண்மைதானா? அதுதான் அவர்களது பலமா? இல்ல, நிச்சயமா இந்த திராவிட கட்சிகள் இரண்டுமே மிகப்பெரிய அளவுல ஒரு கட்டமைப்பை வலுவையாக உருவாக்கி வச்சிருக்கிறது. அதுல மாற்று கருத்து இல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக ஒரு வலுவான கட்டமைப்போடு இருக்கிறது. காலமாக அவர்கள் உட்கட்சி தேர்தலை நடத்துவது, கட்சியில பிரிவு வாரியாக நிர்வாகிகள் நியமனம், தேர்வு என்பதெல்லாம் இருக்கு. அவர்கள் கட்சி கட்டுப்பாட்டோடு இருக்கிறார்கள் என்பதுமே நம்ம வெளிப்படையாகவே தெரிகிறது. ஆனாலும் கூட பல பகுதிகளில் மாவட்ட அளவுல பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்கள் பேசி தீர்த்து கொள்வார்கள். கட்சியினுடைய வெற்றி முக்கியம் என்று வருகிற பொழுது கருத்து மாறுபாடுகளை கடந்து இந்த 2 திராவிட கட்சிகளும் களமாடுவார்கள். அந்த அளவுல திரு ஸ்டாலின் சொல்வது என்பது நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் மரியாதைக்குரிய பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து திரு கருணாநிதி காலத்திலிருந்து இன்றைய திரு ஸ்டாலின் காலம் வரையிலுமே ஒரு கட்டமைப்போடு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சகோதரி. இணைப்பிற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு துரை கர்ணா. Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.